இன்னைக்கு ஒரு ஆக்சுவலாக நாளைய தினம் நான் இயக்கி இரு தயாரிப்பாளர்கள் தயாரித்த திரு கவுண்டம்பாளையம் திரைப்படம் நாளைய தேதியில தமிழகம் எங்கும் ரிலீஸ் ஆகிறதுக்காக நாங்கள் திட்டம் போட்டிருந்தோம். எல்லா தியேட்டருமே எடுத்துட்டோம். ஏன்னா நடந்த விஷயத்த மக்களாகிய உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. தமிழகம் முழுக்க நிறைய தியேட்டர் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு விரும்பி நிறைய தியேட்டர் எடுத்தாங்க. எங்களை நம்பி அந்த தியேட்டர் ஓனர்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா கடந்த 2 தினங்களுக்கு முன்பில் இருந்து எல்லா பக்கமும் இருந்து அச்சுறுத்தல் ஒண்ணு இருக்கு. அந்த அச்சுறுத்தல் என்ன அப்படின்னா, தியேட்டர் ஓனர்ஸை, ரிலீஸ் பண்ற விநியோகஸ்தர்களை, தியேட்டர் அதிபர்களை, திரையரங்க உரிமையாளர்களுக்கு போன் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க, ரிலீஸ் பண்ணா இந்த படத்தை நாங்க கலாட்டா பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், வாட்டர் வெட்டிஸ், இந்த மாதிரி அச்சுறுத்தல் காரணமாக நிறைய பயமுறுத்திருக்காங்க. ஸோ அதனால எங்களுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுல ஒரு தாமதம், ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, எங்களை நம்பி வரக்கூடிய திரையரங்க உரிமையாளர் அவருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். தியேட்டருக்கு வர்ற மக்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதே போல தயாரிப்பாளர்களும் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்றைய காலகட்டத்தில் ஒரு சினிமா திரைப்படம்ங்கிறது, நான் சென்சார்ல முறையா சர்டிபிகேட் வாங்கிட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண வந்திருக்கேன். நான் தவிர ஒரு படம் எடுக்கல. அதுவும் பெற்றவங்களுக்காக ஒரு குடும்ப படமாக நல்ல ஒரு படம் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு நாடக அதை பத்தி சொல்லணும்னு ஒரு படம் எடுத்தேன். ஆனா அதுக்கு இவ்வளவு எதிர்ப்புகள் வரும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னன்னா இப்படி மிரட்டி எங்களை போல் உள்ள தயாரிப்பாளர்களை, ஒரு எளிய கலைஞர்களை, வளரும் கலைஞர்களை இந்த மாதிரி எல்லாம் தொந்தரவு செய்யறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. ஏன்னா எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பலமே மக்களாகிய நீங்கள் மட்டும்தான். கடவுள் தான் எங்களுக்கு துணை, வேற எந்த பக்க பலமும் கிடையாது. ஸோ இந்த படத்தினுடைய ரிலீஸ் சம்பந்தமாக நாளை திரையில இருந்த கவுண்டம்பாளையம் ஒத்தி வைக்கப்படுகிறது. நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகாதுங்க அப்படிங்கிறத ரொம்ப வருத்தத்தோட நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு குழந்தைய சீராட்டி தாளாட்டி கஷ்டப்பட்டு நான் இத்தனை வருஷமா யோசிச்ச ஒரு படம் எடுத்திருக்கோம். அந்த படத்துக்கு முட்டுக்கட்டையாக சில விஷயங்கள் நடந்திருக்குது. இத நான் எப்படி களையணும் அப்படிங்கிறதுக்காக செய்தித்துறை அமைச்சரை சந்திச்சு, சென்னையில போய் திரு மதிப்பிற்குரிய டிஜிபி அவர்களையும் சந்திச்சு, தமிழக அரசு இதுல நாங்கள் முறையிட்டு, ஏன்னா இதை போல ஒரு எளிய கலைஞருடைய படம் வராமல் நிக்க கூடாதுங்கிறதுக்காக முடிந்தால் தமிழக முதல்வர் அவர்களையும் நேரில் சந்திச்சு இதற்கான பாதுகாப்பும் இந்த படத்தை வெளியிடுவதற்கான உரிமையும் கோருவதற்காக இருக்கிறோம். கட்டாயமா உங்களுடைய அன்பும் பாதுகாப்பு எப்போ எங்களுக்கு இருக்குன்னு தெரியுங்க. நமக்கு இறைவன் நம்ம பக்கம் இருக்கிறான். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். அத எனக்கு எப்படி பேர் சொல்றதுன்னே தெரியலங்க. எங்கிருந்து வர்றாங்க, எப்படி வர்றாங்க, எப்படி மிரட்டுறாங்கிறது தியேட்டர் அதிபர்கள் சொல்லும் பொழுது கஷ்டமா இருக்கு. ஏன்னா தன்னுடைய சுய விவரங்களையோ தன்னுடைய அடையாளங்களையோ மறைச்சிட்டு தான் மிரட்டுறாங்க. ஸோ தியேட்டர் அதிபர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லைங்களா? ஏன்னா யாராவது ஒருத்தர் மிரட்டுறாங்கன்னா தியேட்டர்ல யாரும் படம் பார்க்க முடியாது. ஸோ இப்படி தமிழ்நாடு முழுக்க ஒரு தியேட்டர் ஓனர்களுக்கும் ஃபோன் பண்ணி மிரட்டி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு அச்சுறுத்தல் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களால இதை மட்டும்தான் செய்ய முடியும். நமக்கு கடவுள் தான் துணை, நமக்கு வேற எந்த சக்தியும் நமக்குள்ள கிடையாது. நமக்கு ரவுடிசமோ வன்முறையோ நம்ம கிட்ட எந்த அந்த மாதிரி நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம நேர்மையா தமிழக அரசு அதை பத்தி முறையிடலான்னு நாங்கெல்லாம் முடிவெடுத்திருக்கோம். தமிழக அரசு நேர்மையா அதை பத்தி முறையிட்டு கட்டாயம் நம்ம அரசின் ஆதரவில் இந்த படம் பாதுகாப்போட மக்களை சென்றடையும் என்பது நான் உறுதியாக சொல்றேன். தெரியலங்க, எனக்கு உண்மையுமே தெரியல, சத்தியமா தெரியல. நிறைய போன் வருதுன்ற, நிறைய இடத்துல தியேட்டர் நமக்கு தரலங்கும் போது நான் யாரை சாடுவது, யாரை போய் நான் கேட்கறது? அதுவும் பாருங்க, ஒரு படம் இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியும். என்னுடைய தயாரிப்பாளர்கள் எல்லாம் மிக சாதாரணமான ஒரு விவசாயிகள் தான், பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் கிடையாது. ஒரு பொருள் செலவுல கஷ்டப்பட்டு அவங்க ஒரு படம் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை எடுத்து இந்த பொருள் செலவுல ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட இது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது. நாளை காலை ரிலீஸ் ஆக போது படம். அப்படி ரிலீஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையில இன்று மாலை எல்லாருமே எங்களை கைவிட்டா நாங்க என்ன செய்யறது? கண்டிப்பா, ஆமா ஆமா ஆமா. சோ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லைங்களா? அவங்க நினைக்கிறது கரெக்ட் தான். சோ அவங்க அச்சுறுத்தலை போக்கும் வகையில் நல்ல ஒரு நாள்ல நாங்க திரையில தான் முடிவு பண்ணிருக்கோம்.
போலீஸ் பாதுகாப்பு திரையரங்க உரிமையாளர்கள் டைரக்டா கேட்கலாம். படமே ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு கண்டிப்பா போலீஸ் பாதுகாப்பு கேட்டு அவங்க ரிலீஸ் பண்ணலாம்ல. அதுக்காக தான் எங்களுக்கு இந்த அவகாசம் தேவைப்படுது கண்ணா. ஏன்னா இனி 11th ஹவர்ல ஒரு தியேட்டர் அதிபர்களுக்கு நான் எந்த சிரமம் கொடுக்க கூடாதுன்னு பாக்குறோம். விநியோகஸ்தர்களுக்கும் சிரமம் கொடுக்க கூடாது. ஏன்னா எல்லாம் நம்மளை நம்பி வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்மளால எந்த கஷ்டம் வரக்கூடாது. அந்த ஆரோக்கியமான முடிவாக தான் நான் இதை பாக்குறேன். நான் தமிழகம் முழுவதும் பரவலாக இந்த எதிர்ப்பு இருக்கா, இல்ல குறிப்பிட்ட சில பகுதிகளில் தான் இந்த எதிர்ப்பு? தமிழகம் முழுவதும் நிறைய இடத்துல இந்த எதிர்ப்பு இருக்கு. சோ அதை நான் கண்கூட இப்போ அதுக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த எதிர்ப்பலை இருக்கிறதுனால தானே யாருமே நமக்கு இப்ப தியேட்டர் தர மறுக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏற்கனவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிறைய இது குறித்து பேசியிருக்கேன். நான் எப்பவுமே நான் மனசாட்சியா சொல்றேன், அம்மா மீது ஆணையா சொல்றேன், நான் எந்த தவறான கருத்தையும் சித்தரிச்சு பேசவும் இல்லை. இதுவரைக்கும் என் வாயிலிருந்த வந்த கருத்துக்கள் எல்லாமே நான் உண்மைதான் பேசியிருக்கிறேன். நான் பொய்யான ஒரு விஷயத்தை போது நான் பேசிக்கல ஐ நாட் அ பொலிட்டீஷியன். நான் நல்லதை எப்பவுமே பேசுவேன். அதே மாதிரிதான் இந்த படத்துல ஒரு நல்ல கருத்து எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு இவ்வளவு எதிர்ப்புகள் வருது, இது மையப்புள்ளி யார் மிரட்டுறா அப்படிங்கறத நான் இன்னும் என்னால ஊர்ஜிதமா இப்ப எனக்கு சொல்ல முடியல. பட் கட்டாயமா இந்த படம் வெற்றி தான் அவங்களுக்கு நான் கொடுக்குற பதிலடியா இருக்கணும்னு நான் மனசார நினைக்கிறேன். தியேட்டர் உரிமையாளர் சங்கத்துல பேசுறீங்களா, அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல அவங்ககிட்ட பேசும்போது அதுதானுங்க. ஏன்னா யாருக்கா இருந்தாலும் ஒரு பாதுகாப்பு வேணும் இல்ல. நம்மள ஒரு விஷயம் இருந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு சேதம் நடந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்கல்ல. அதுல நானும் ஒரு அக்கறை வச்சிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு எதுவும் என்னால வந்துடக்கூடாது. ஸோ ஒரு தோழமை உணர்வோட தான் அவங்களுக்கு எல்லாம் பேசி நல்ல ஒரு முடிவு எடுக்கலான்னு தாங்க இந்த படத்தேதியை நான் தள்ளி வைக்கிறேன். ஒருத்தருக்கும் ஒரு சம்பந்தமான பர்செப்ஷன் கருத்துக்கள் சொல்லக்கூடிய எல்லா அனுமதியும் உரிமையும் தமிழ்நாட்டில் இருக்கு பேசப்படக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரியான மிரட்டல்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. அது சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் நான் ஒன்றும் நான் சாதாரணமா ஒரு படத்தை எடுத்து யாருக்குமே தெரியாம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணல. யாருடைய மனமும் காயப்படாத வகையில தான் இருக்கும். நான் உண்மையாகவே நல்ல கருத்து சொல்லியிருக்கேன். எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்ப கருத்துரிமை அப்படின்னு சொல்லி தினமும் பேசக்கூடிய நபர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. எத்தனையோ கருத்து சுதந்திரம் இருக்கு இந்த பூமியில. நான் ஒரு திரை வழியாக ஒரு கருத்து சுதந்திரத்தை ஒரு நல்ல ஒரு கருத்தை பத்தி சொல்லியிருக்கேன். அதுக்கு இது மறுக்கப்படுது, ஆட்களை வைத்து மிரட்டப்படுகிறார்கள் அப்படிங்கும் போது அது ரொம்ப வேதனைக்குரியதா இருக்கு. அதனாலதான் நான் தமிழக அரசிடம் முறையிடுவதற்காக நாங்கெல்லாம் முடிவெடுத்திருக்கோம். இந்த பிரச்சனை சம்பந்தமா முதல்வர் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா சாமி, நிச்சயமா. நல்ல விஷயத்துக்கு நம்ம சந்திக்கணும் இல்ல, நமக்கு அவங்கதான முதல்வர். சரி, யாருமே தெரியுமா எப்படி போய் புகார் கொடுப்பீங்க, எப்படி எடுத்துருப்பீங்க? கட்டாயமாங்க. அது இப்போ தியேட்டர் ஆமாங்க எங்க கூட சில தியேட்டர் அதிபர்களும் வர்றாங்க. சோ எல்லாரும் சேர்ந்துதான் நம்ம போய் சொல்லுவதனால அது யாரு என்னங்கிறது நான் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது படம். ஆமா, இப்ப எல்லா தியேட்டர் உரிமையாளருக்கும் போன் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறீங்க. ஆமா, அது எப்படி மொட்டை கடிதாசி மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு? நேர்ல தானே மிரட்டிருக்காங்க சாமி. நான் அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும். கட்டாயமா சட்டத்தின் முன்னால நான் உங்களை பத்தி நான் திரும்பி ஒரு இனிய தருணங்கள்ல நல்ல ஒரு சந்திப்புல, ஏன்னா நான் எதிர்மறை சிந்தனை கருத்து கொண்டவன் கிடையாது. ஏதோ ஒரு விஷயம்னா அதை நான் ஒரு பிரச்சனையாக்கணுமோ இதன் மூலமாக விளம்பரம் தேடிக்கொள்வதோ அது என் நோக்கம் அல்ல. ஏன்னா எதிர்கருத்து பேசுற ஆள் நான் கிடையாது. நான் உண்மையை சொன்னேன். அப்படிப்பட்ட நபர்களை உண்மையாகவுமே தமிழக அரசிடம் முறையிட்டு அதுக்கான அனுமதி வாங்கி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். அதுதான் நான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பதிலடியும் ஒரு வெற்றியும் நான் நினைக்கிறேன். ஆளுங்கட்சி கூட சில கட்சியை சொல்றாங்க சமூக வலைத்தளத்துல என்னமோ என்னை பத்தி எழுதுறாங்க சார். எனக்கு அது புரியல. என்னன்னா நான் எடுத்தது ஒண்ணுமே இல்லை. ஒரு படம் பெற்றோர்களுக்கு ஆதரவாக, பிள்ளைகளுக்கு ஆதரவாக ஒரு விழிப்புணர்வு நாடக காதல்னு ஒரு படம் எடுத்தேன், அவ்வளவுதான் சார். அதுல இவ்வளவு பெரிய பூகம்பம் வரும், இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கு. இதுல இதெல்லாம் நான் எதிர்பார்க்காத ஒண்ணு. அது இன்னைக்கு ரிலீஸ்ல நான் மன மகிழ்ச்சியோட நான் இன்னைக்கு கோயம்புத்தூர், நான் பிறந்த மண்ணுக்கு கோயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு படம் ரிலீஸ்க்காக வந்திருந்தேன். இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு செய்தியை நான் பத்திரிகையாளர் சொல்வதே எனக்கு கஷ்டமா இருக்கு. நெருக்கடி விலகாத பட்சத்துல நிறைய திரையரங்குகள் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் கிடைக்காத பட்சத்துல ஓடிடி எதுவும் அணுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளை இது எனக்கு கடவுள் தான் சாமி, எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா எனக்கு இந்த செய்தியே பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இனி நான் எடுத்து வைக்கிற ஒரு பாதையும் கடவுளுடைய ஆசீர்வாதம் தான், வேற எதுவும் கிடையாது சாமி. இதே மாதிரி திரௌபதி உள்ளிட்ட படங்களும் இந்த மாதிரி பல்வேறு நெருக்கடி உங்களுடைய படத்துக்கு நானு ஒரு நேர்மையின் பக்கமா படம் எடுத்திருக்கேன், சத்தியத்தின் பக்கமா படம் எடுத்திருக்கேன். நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன்னா?
நான் உண்மையாலுமே எனக்கு படம் பார்த்த பேரண்ட், நான் ஒரு படம் ரிலீஸ் பண்ணேன்னா என்ன 4 பேர் காரி துப்புற மாதிரி நான் படம் எடுத்துட மாட்டேன். ஏன்னா நிறைய உறவுகள் இருக்கு, நான் நிறைய பேர்த்திட்ட பழகுறேன், நிறைய தாய்மார்கள் இருக்காங்க, அவங்களுக்காக ஒரு படம் பண்றேன் நானு. ஒரு குடும்பத்துக்கான படம் இது ஒரு குடும்பத்துக்கான படம். எனக்கு எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா இந்த சுதந்திரம் கூட இல்லாத மண்ணுல நான் இருக்கிறேன்னா அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. சரிங்க சார், ரொம்ப நன்றி.